360 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பாமகவின் மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா இருக்காங்க. பாமக அடுத்தடுத்து முன்வைக்க போகிற விஷயங்களை பற்றி அவங்க கூட பேச இருக்கிறோம். வாங்க பேசலாம். தொடர்ந்து பாமக அப்படின்னா அது ஒரு ஜாதி கட்சி அப்படிங்கிற பின்பம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த பின்பத்தை முடைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியும். ஏன்னா முடியாதுங்கிற வார்த்தை எந்த விஷயத்துக்குமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் எப்படி இருந்தான், ஆதி காலத்தில் மனுஷன் எப்படி இருந்தான், அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது, பிராண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. அப்படிங்கும்போது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கருத்து இல்லை. வளர வளர அதோட மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்கள்னால நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக மக்கள் அனைவரும் உணரக்கூடிய தருணம் இதுதான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கட்சிங்க எல்லாமே ஜாதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க, ஜாதியை பார்க்காம கொடுக்குறதே இல்லை. இந்த தொகுதியில் யாரை நிப்பாட்டுறாங்க, அந்த கட்சிக்காரவங்க யாரை நிப்பாட்டுறாங்க, அவங்களுக்கு பதிலாக இந்த ஜாதிக்காரங்களை நிப்பாட்டுவோம், எப்படி ஓட்ட ஜாதியாக பிரிக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை மட்டும்தான் முன் வச்சு எல்லாமே முடிவெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது குறிப்பிட்டு பாமக மட்டும் ஜாதி கட்சின்னு சொல்கிறது வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கைகள் நல்லா இருக்குது, இவங்களை எப்படியாவது இவங்களோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதிகமான முறையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எல்லார்ட்டையும் பதிய வைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. ஆனால் நிச்சயம் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது சரியான சூழ்நிலை. டாக்டர் அன்புமணி அவர்களை தவிர வேறு யாருமே முதலமைச்சர் கேண்டிடேட்டில் ஒரு நல்ல கேண்டிடேட் கிடையாது. ஜாதியெல்லாம் மறந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, நிச்சயமாக முன்னேறி வந்துடுவாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்ற அன்புமணி அப்படிங்கிற ஒரு கோஷம் சில காலங்களில் ரொம்ப வலுவாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கோஷம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? நம்பிக்கை முழுமையாக இருந்தால் தான் எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது 100% இருக்கணும். அதுதான் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவங்க என்னென்னா கொள்கைகள் அப்படிங்கிறது நீங்கள் மேனிஃபெஸ்டோ படித்தா மட்டும் இல்லை, இன்னும் அவங்க மேடைகள் பேச்சில் பேசுகிறது, நீங்கள் வேணால் பேட்டிகளில் பாருங்கள், டிவி சேனலில் கொடுக்குற பேட்டியை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தெளிவாக தமிழ்நாட்டை எப்படி வந்து திட்டமிட்டு செயல்படுத்தலாம், எப்படிலாம் கொண்டு போகலாம். நீங்கள் இலவசங்களை கொடுக்காதீங்க, இலவசங்கள்னால எவ்வளோ பாதிப்பு வருது, இலவசங்கள் இல்லாமல் எதை இலவசமாக கொடுக்கணும், கல்வியையும் மருத்துவத்தையும் மட்டும்தான் இலவசமாக கொடுக்க முடியும். ஏன்னா மற்ற பொருள்லாம் கொடுக்குறாங்க, ஒரு மிக்சி கொடுக்குறாங்களா, கிரைண்டர் கூட, அதெல்லாம் வீணாக போகிற பொருள். ஒரு வேளை 2 நாள் வேலை பார்க்கும், இல்லை 2 மாதம் வேலை பார்க்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு பயன் இல்லை. அதே விஷயம் ஒரு திட்டத்தை கொடுக்குறோம், கல்வியையும் மருத்துவத்தையும் நாங்கள் வந்து இலவசமாக கொடுத்தா தலைமுறையாக நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி என்னோட பிள்ளைங்க படிப்பாங்க, நாளைக்கு என் பேர பிள்ளைங்க படிப்பாங்க. இப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை செய்கிறது தான் நல்ல ஒரு திறமையான ஒரு அரசாட்சி. இன்றைக்கி ஓட்டு வாங்குறதுக்காக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி திராவிட கட்சிகள் என்ன செஞ்சுருக்காங்க, நாளைக்கு தேர்தலில் நின்னா எப்படி ஓட்டு வாங்கலாம், மக்களை எப்படி முட்டாளாக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட சிந்தனை. ஆனால் எங்கள் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. நம்மளோட தலைமுறைகள், அடுத்த ஜெனரேஷன்ஸ் எப்படி நல்லா இருக்கணும், தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னேற்ற பாதையில் எப்படி செயல்படணும், அதுதான் அவரோட முழுமையான நோக்கம். அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதை ஏற்றுக்கிறதுக்கான பக்குவத்தில் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்ணம் அவங்கள்ட்ட வளர்த்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் நேரடியாக பொதுமக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறோம், எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் மட்டும்தான் மாற்றம், அவருக்கு தான் அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாஸ்மாக் கடை பிரச்சனை ரொம்ப வலுவாக போயிட்டு இருக்கு. இதை முன்னிறுத்தி நடத்துனர் பார்த்தீங்கன்னா பாலு. ஸோ இப்போ வந்து நிறைய டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லியிருக்காங்க நெடுஞ்சாலைகளில் இருக்கிறத. இப்போ இது மக்கள் போராட்டமாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மது ஒழிப்புக்காக நிறைய பேர் போராடி இருக்கலாம், உங்களுக்கு நிறைய கட்சிகள் நிறைய பேர் போராடி இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் போராடின சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து திமுக போராடினுச்சுன்னு சொன்னால் அது முற்றிலும் வந்து தேர்தல் அடிப்படையாக வச்சு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருக்காங்க. 1971 உங்களுக்கு மதுவை கொண்டு வந்ததே வந்து திமுக ஆட்சியில் தான். அது எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, நியாயமாக உள்ளவங்களுக்குலாம் தெரியும். முன்னாடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 1948 முதலமைச்சராக இருந்தார்ல, அவங்க இந்த முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, மதுவை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, அந்த மதுவினால எத்தனை கோடி லாபம் வந்தாலும் மதுவை நான் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கும் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் மக்கள் வந்து செத்தாலும் பரவாயில்ல, குடும்பங்கள் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இளம் விதவைகள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மது ஒழிப்புக்கு நாங்கள் பாமக நல்ல முறையில் 2012 வழக்கு பதிவு பண்ணோம். கடந்த 5 வருஷமாக நடந்த வழக்கு வந்து எங்களுக்கு வெற்றியாக தீர்ப்பாயிருக்கு. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதுலேயும் நாங்கள் வந்து தமிழகத்தை மட்டும் வச்சு நாங்கள் வழக்கு தொடரலை, இந்தியா முழுவதும். ஏன்னா அதுதான் டாக்டர் அன்புமணி அவர்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியனாக செயல்படணும்னு நினைக்கிறாரு. அது தேர்தல் சார்ந்த அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். தேர்தலுக்காக நடந்துக்கிறவங்களுக்கும் ஒரு உண்மையான பற்றுதலோட மக்களுக்காக நடந்துக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த வழக்குலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வழக்கு போடுறாங்க, இந்தியா முழுவதும் உள்ளதுக்கு போடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு இந்தியனாகவும் அவர் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து படித்தவங்களுக்கு புரியும்.
படிக்காதவங்களுக்கு கூட இனிமேல் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு கிராமத்துலலாம் இப்போ டாஸ்மாக் கடையே இல்லை, ஒரு ஊரில் டாஸ்மாக் கடை இல்லை அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, அப்பா இப்போ தான் நம்ம வந்து ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு உணர்வு இருக்குது இன்றைக்கி இந்த கடந்த ஒரு வாரமாக. அதனால் பாலு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து நாங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழக்கு தொடுப்போம், போராடிக்கிட்டே இருப்போம். சமீபத்தில் பாமக வந்து விவசாயத்துக்கு நிதி நிழல் அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. வருஷம் வெளியிடுறதான். இந்த வருஷம் வந்து விவசாயிகள் மரணம் இல்லாத, தற்கொலை இல்லாத ஒரு ஆண்டை அறிவிக்கணும், ஆண்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த நிதி நிலை அறிக்கை வந்திருக்கு. இது பெரிய அளவில் ரீச் ஆகலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய நாளிதழ் வந்து அதை வந்து பெருமையாக பேசியிருந்தாங்க, ஒரு தலையங்கமாக வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? விவசாயத்தை தான் வந்து எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முதன்மையாக எடுத்து செயல்படுறோம். விவசாயம் தான் எங்களுக்கு எல்லாமே, தெய்வம் அப்படிங்கிற லெவலில் வச்சு தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். கடந்த 8 வருஷமாக இந்த நிதி அறிக்கையை நாங்கள் வெளியிட்டுருக்கோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட தற்கொலை குறையணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன முறைகள்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன முறை பயன்படுத்தி அதை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாமும் இந்த நிதி அறிக்கையில் இருக்குது. அதை மக்கள்கிட்ட வந்து ஒரு நாளிதழ் வெளியிட்டாங்க, அவங்களுக்கு நன்றி. ஆனாலும் இன்னும் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எல்லா செய்தித்தாள்கள்லையும் அந்த செய்திகளில் முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து வெளியிட்டு எல்லா மக்களையும் சென்றடைகிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸும் எல்லா சேனல்ஸும் வந்து அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு புரியும்படி சொல்லணும். ஏன்னா இது விவசாயம் போய் சேர வேண்டியது கிராமப்புற மக்களுக்கு. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சு அவங்க ஒன்றும் களத்தில் இறங்கி பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த விஷயம் யாருக்கு தெரியணும்னா பாமர மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தான் தெரியணும். அடுத்தடுத்த வாட்டி நாங்கள் அதிகமான முயற்சி பண்ணி எல்லாரையும் ரீச் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் வச்சுருக்கோம். ஆர்கே நகர் தேர்தலில் பாமக போட்டி இல்லை, இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து ரத்தாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் வந்து இவ்வளோ நாளாக செயல்பட்டது எல்லாருக்குமே தெரியும். 2016 தேர்தலில் முறையான ஒரு தேர்தல் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாமகவுக்கு வெற்றி விகிதம் அதிகமாகவே இருந்திருக்கும். மக்கள் வந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே சமயத்தில் பணத்தை வாங்கினவங்களுக்கே ஓட்டு போடணும்னு நினச்சாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பணம் வாங்குறப்ப சொல்கிறாங்க இது எங்கே பணம்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பணத்தினால ஒன்றுமே கிடையாது. அவங்க எவ்வளவோ இழந்துட்டு அந்த ஒரு 500 ரூபாயோ 2000 ரூபாயோ 4000 ரூபாயோ அவங்க பணம்னு சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை மக்கள் தயவு செஞ்சு மாற்றிங்க. மக்கள் மனசில் அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாற்றுங்க. அது உங்கள் பணமும் கிடையாது, உங்கள் பணம் கிடையாது. உங்களோட உரிமையை வந்து நீங்கள் விற்கிறதுக்கு சமம். உங்களோட உரிமையை விற்கிறீங்கன்னா இன்னும் நம்ம மோசமாக கூட சொல்ல முடியும். இருந்தாலும் அதை சொல்ல விரும்பலை. நீங்கள் மக்கள் வந்து தேர்தல் ஆணையம் செயல்படுதா அப்படின்னு பார்க்குறத விட மக்கள் நல்லபடியாக மாறுங்க. தேர்தல் ஆணையம் அதோட வேலையை இப்போ ஆர்கே நகரில் பார்த்தாங்க. எவ்வளவோ ஸ்குவாடு என்னென்னமோ பறக்கும்படை அதெல்லாம் வச்சுமே அவங்களால தடுக்க முடியல. அவங்க வந்து ஒரு ஐடி ரைடு போய் தான் அதில் உள்ள ஆவணத்தை வச்சு தான் தேர்தலை நிறுத்தியிருக்காங்க. அதாவது அதிகமான விகிதம் ஒன்று பார்க்கும்போது ஒரு 13 லட்சம் அப்படி ஒரு குறைஞ்ச பணங்களை தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சிச்சே தவிர ஒரு கோடிக்கணக்கில் அப்படின்னு இந்த ஆவணத்தில் தெரிஞ்ச பிறகு தான் அவங்க எலெக்ஷனை நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துங்க. இது ஒரு வலுவான தேர்தல் ஆணையமாக இல்லை. இனிவரும் காலங்கள்லேயும் தேர்தல் ஆணையம்லாம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் இயக்குனர் தங்கர் பச்சான் சொல்லியிருந்தார், அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வந்து நாம் தமிழர் சீமானும் அன்புமணி ராமதாஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த கருத்தை பாமக எப்படி பார்க்குது, அதை பற்றி சொல்லுங்கள். தமிழகத்துக்கு மாற்று அப்படிங்கிறது வந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் மற்றும் நாம் தமிழர் சீமான் அப்படின்னு இயக்குனர் தங்கர் பச்சான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது வந்து அவங்களோட கருத்து. எங்களோட தனிப்பட்ட கருத்து எப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து 2 பேருக்குமே அதிகமான வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது அவங்களோட அரசியல் முறை அப்படிங்கிறது முழுமையாகவே வேறு மாதிரி. சீமான் அவர்களோட அரசியல் முறையும் டாக்டர் அன்புமணி அவர்களோட அரசியல் முறையும் ரெண்டுமே வேறு மாதிரி உள்ளது தான். இப்போ வந்து ஒரு மேடையில் வந்து சிறப்பாக பேசுகிறது அந்த மாதிரி பேச்சாற்றல்னால கவர்றது அப்படிங்கிறது வேணால் அவங்கள்ட்ட இருக்கலாம். ஆனால் திட்டங்களும் ஒரு இன்டெலிஜென்சினா அறிவார்ந்த அரசியல் பண்ணணும் அப்படிங்கும்போது டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் அதுக்கு மாற்றாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேடை நாகரிகம், ஒரு மேடையில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதும் பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நிச்சயமாக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சீமான் அவர்கள்ட்ட நான் கவனித்த வரைக்கும் அவர்கிட்ட இது கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி என்னோட கருத்து. மற்றபடி ஜென்ரேஷன் மாறும்போது நிச்சயமாக அப்படி தான். எப்படி சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்களோ, ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் அப்படி சொன்னாங்களோ, அதே மாதிரி இதுவும் ஒரு கருத்தாக இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை.
இலவசங்களே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பாமகவோட முதல் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு அன்புமணியால் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் பெருசாக ஜெயிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். போன தேர்தலில் கூட தோல்வியை தான் தழுவினார். ஸோ இந்த கோஷம் இன்னும் இந்த கோஷத்தை வச்சுட்டு மூவ் பண்ணால் அடுத்த தேர்தல்களில் இப்போ பாமகவோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? இலவசம் அப்படிங்கிறது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் பாமக அப்படின்ற கட்சி வந்து இலவசங்கள் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, இலவசமாக கொடுத்த பொருட்களோட மதிப்பு வந்து 15,800 தான். இந்த மிக்சி, கிரைண்டரு, அதெல்லாம் ஃபேன் இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதே இதில் ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேர் ஆவரேஜாக டாஸ்மாகில் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 1,4 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. 15,000 சில்லற எங்கே இருக்குது? 1,4 லட்ச ரூபா எங்கே இருக்குது? அவங்க கொடுக்குற இலவசம் எங்கே இருக்குது? அவங்க அந்த குடும்பத்துலேருந்து கவர்மெண்ட்டுக்கு போகிற காசு எங்கே இருக்குது? இதை மக்கள் உணரணும். அதாவது இதெல்லாம் இவ்வளோ விளக்கமாக எடுத்து சொல்கிறதுக்கு என்ன மாதிரியே நிறைய பேர் சொன்னாங்கன்னா மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இலவசங்கிறது முழுக்க மக்களை ஏமாத்துற விஷயம் மட்டும்தான். ஊனமுற்றோருக்கோ இப்போ அந்த 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறதே வந்து முதியோருக்கும் ஊனமுற்றோருக்கும் போட்டாலே போதுமானது. ஏன் அவங்கள உழைக்காமல் தடுக்கிறாங்க? ஒரு சாப்பாட்டுக்கு கூட மனுஷன் உழைக்காம அந்த காசை கொண்டு போய் டாஸ்மாகில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். ஏன்னா ஏழைகள் பயன்படுத்தலாம், அதில் இருக்கலாம், ஆனாலும் அது ஒரு 10% தான். 90% பேர் குடிகார மக்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறாங்க, அதில் சாப்பிட்றாங்க, குடும்பத்துக்கும் அதிலே சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த 300 ரூபாயோ 500 ரூபாயோ அப்படியே கொண்டு போய் டாஸ்மாகில் கொடுத்து குடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு சரியான அரசாங்கம் செயல்படாத வரைக்கும் இலவசம் மக்களுக்கு எதுக்காக அப்படிங்கிறது புரியாது. விழிப்புணர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்தந்த குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க, இலவசம்னு போகாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த கருத்துக்கள்லாம் நம்ம சோஷியல் மீடியா மூலமாக வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. எங்களால் முடிஞ்சதே நாங்கள் செய்வோம். பாமகவோட கருத்துக்கள், கொள்கைகளை யாருமே எதிர்த்து இதுவரைக்கும் பேசினதில்லை. எந்த கட்சியாலையும் பேச முடியாது. ஒரு விஷயம் மட்டும்தான், இது எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதி கட்சின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் பண்ணுறாங்களே தவிர கொள்கைகளையோ கருத்துக்களையோ யாராலையும் மறுத்து பேச முடியாது. அப்படி பேசணும்னு சொன்னாங்கன்னா அந்த நபரையும் வர சொல்லுங்கள், பேசுவோம். சினிமாவில் ஆபாசங்கள் அதிகரிக்கும் போதும் புகைப்பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் வரும். பாமக அதை கடுமையாக எதிர்த்துருக்கு. ரஜினி வரைக்கும் போய் இந்த விஷயங்களை எதிர்த்து பல பிரச்சனைகளை சந்திச்சும் இருக்குது. இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி எந்த நடவடிக்கைகளையும் பாமக ஈடுபடல. இதுலேருந்து விலகி இருக்கிறதுக்கு காரணம் எதுவும் இருக்கா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சினிமாவை விட மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தமிழகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அடிப்படையான வாழ்வாதாரத்துக்கு உள்ள தண்ணீர் இல்லை. இன்றைக்கி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் போராட்டத்தில் போய் கலந்துட்டு வந்தோம். அப்புறம் மீனவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அங்கே ஒரு போராட்டம் பண்ணிட்டு வந்தோம். மீனவர் பிரிட்ஜோ இறந்ததுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். இப்படி இந்த கடந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா விவசாயிகள் போராட்டத்துக்கு முதல்ல போன அரசியல்வாதி எம்பி வந்து எங்கள் டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான். அவங்க 32 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முதல் முறையாக போய் சொன்னதும் அவர் தான். எல்லா விஷயத்தையுமே ஐநா சபைக்கு போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி மீனவர்களை சுட்டுக் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபை வரைக்கும் போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது சினிமாவை பற்றி, ஏன்னா ஏற்கனவே வந்து புகைப்பிடித்த பழக்கமே அந்த சீனே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க ஆட்சியில், அவங்க இதில் இருக்கும்போது, பதவியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் வந்து கீழே மது சிகரெட்லாம் குடிக்கக்கூடாதுன்னு கீழே அந்த வாசகம் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்பயுமே எங்களோட கொள்கைங்கிறது சினிமா துறையில் வந்து இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தையும் மது அருந்துற பழக்கத்தையும் காட்டக்கூடாதுங்கிறத நாங்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ சினிமா பார்க்குறவங்களோட சீரியல் பார்க்குறவங்க அதிகமாக போயிட்டாங்க. அதனால் நாங்கள் அதை ஓரமாக வச்சுட்டு மற்ற பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். சீரியல்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை விட முக்கியமாக வந்து தொலைக்காட்சிகளே நிறைய வன்முறையான நிகழ்ச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு குடும்ப வன்முறையை தூண்டுற மாதிரி. இதை ஒரு தனிநபராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைய சூழ்நிலையில் தொலைக்காட்சிகளில் அதிகமான டிவி சீரியல்ஸ் வந்துட்டு அதை வந்து பெண்கள் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்து அதுலேருந்து வர்ற நிகழ்ச்சிகள் வந்து குடும்பத்தையே வந்து அஃபெக்ட் பண்ணுது. குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற நிகழ்ச்சிகள், தேவையற்றனா பொழுதுபோக்கு வேறு, பொழுதுபோக்குக்காக தொலைக்காட்சி பார்க்க வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கும். இருந்தாலும் வன்முறையை தூண்டுற மாதிரி, மக்கள்கிட்ட வன்முறையை தூண்டுற மாதிரி, தேவையில்லாத விஷயங்களை சொல்லித்தர மாதிரி, தயவு செஞ்சு அந்த மாதிரி காட்சிகளோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளோ பணத்துக்காக செய்யாமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஏன்னா சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னா இன்றைக்கி இருக்கிற டிவி சேனல்னால் மட்டும்தான் மாற்றம் வர முடியும். அவங்க நல்ல விழிப்புணர்வான நிகழ்ச்சிகள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு மக்கள் டிவியில் எவ்வளோ விழிப்புணர்வான நிகழ்ச்சிகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்து
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு ஏற்றுமதி இறக்குமதினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி டிவி சேனல்லையும் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பார்க்கலாம், 2 மணி நேரம் பார்க்கலாம். ஏன்னா நாடகம் பார்க்குற நேரம் 6 மணி நேரம் நாடகம் பார்க்குறாங்க. காலையில் 3 மணி நேரம், இரவு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து எல்லா பெண்களும் இப்போ எப்படி வந்து ஆண்கள் டாஸ்மாக்கு அடிமையானாங்களோ, எப்படி மதுவுக்கு அடிமையாக இருக்காங்களோ, அதே மாதிரி எல்லா பெண்களும் சீரியலுக்கு அடிமையாக இருக்காங்க. அதுலேருந்து வெளியில் வாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, நம்ம நாடு போயிட்டு இருக்க போக்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தோம்னா தான் ஒரு வளமான நல்ல தமிழகத்தை உருவாக்க முடியும். சின்ன விஷயந்தான். சிங்கப்பூரோட ஒப்பிட்டு பேசுவாங்க எல்லாருமே. சிங்கப்பூரோட பேசுகிறதுக்கு நான் 8 வருஷம் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். நாங்கள் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அங்கே உள்ளவங்க மக்கள் எல்லாருமே ஒரு தலைவர் சொல்கிறத கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. மக்கள் வந்து சரி இவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, அதையும் அனலைஸ் பண்ணி போனாங்க, அதனால் ஜெயிச்சுது. அதே மாதிரி இங்கே தமிழக மக்களும் கருத்துக்களை மாறி பேசி நல்லது எதுங்கிறதுக்கே போக மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும், பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவை பிரேக்கிங் நியூஸு, சீரியல்ஸு, தண்ணி அடிக்கிறது, இப்படி பொழுதுபோக்கு மாதிரியே ஒரு நாட்டை நினச்சிக்கிட்டு இல்லாமல் நாடுனா என்ன துறையில் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ கடன் கட்டிகிட்டு இருக்கு, தமிழ்நாடு எப்படி போயிட்டுருக்கு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு டிவி சேனல்ஸ் உதவி செய்யணும். டிவி சேனல்ஸ் சொல்லலாம், இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இருக்குது, நம்மளோட நாடு இப்படி இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடலாம். இதை நீங்கள் முன்னேற வைக்கிறதுக்கு பொதுவான இளைஞர்களை கூப்பிட்டு பேச வைக்கலாம். இவங்க அரசியல் சார்ந்தவங்களையே பேச வைக்கிறதுக்கு பதிலாக பொதுவாக உள்ள இளைஞர்களையோ பொதுவான நபர்களையோ ஒரு பிரபலமாக இல்லாதவங்களை கூப்பிட்டு பேச சொல்லலாம். எத்தனையோ திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் தொலைக்காட்சிகள் செயல்பட ஆரம்பித்தா நல்ல தமிழ்நாடு உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களுமே தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இல்லாமல் சமூக பிரச்சனைகளுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து இளைஞர்கள் முன்னின்று போராட்டத்தை நடத்துகிறாங்க. இது வந்து அரசியல் கட்சிகள் மீது அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறத விட நம்பிக்கையான ஒரு அரசியல் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு வேணால் சொல்லலாம். அவங்க அதுதான் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னா, நம்மளோட உரிமை, நமக்கு தமிழரோட கலாச்சாரம் போகுது, பண்பாடு போகுது, பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி அது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடினாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறோம், இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும், அப்போ தான் வந்து தமிழ்நாடு மாற்றத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறத வந்து 2016 எலெக்ஷனுக்கு அப்பையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு எங்கள் டாக்டர் அன்புமணி அவர்கள். அப்பையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க, மருத்துவரையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இளைஞர்களும் பெண்களும் நினச்சாதான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை முடிவெடுக்க முடியும். ஒரு நாடு வளரணும்னா பெண்களும் இளைஞர்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து, உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டமே ஒரு நல்ல முறையில் முடிவடையலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைமை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்கிற நிலைமையில் இளைஞர்கள் இருக்காங்களாங்கிறது தெரியல. அவ்வளோ வசதி வாய்ப்போட எந்த இளைஞர்களும் இல்லை. நம்ம வந்து சம்பாரிச்சாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். நம்ம வாழ்க்கையை நடத்தணும், அதுக்கப்புறம் தான் பொது வாழ்க்கைக்கு வர முடியும். எல்லா மனிதர்களுக்கும் அதுதான். இன்றைக்கி எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை குடும்பம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே குடும்பத்தை எப்போதுமே ஒரு குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி பார்த்துக்கிறவங்களால தான் ஒரு நாட்டையும் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு கொள்கையை கொண்டு எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அதே தான் நான் இளைஞர்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் முதல் உங்களோட கடமைகள், உங்களுக்குன்னு இருக்கிற வேலை வாய்ப்பு, அதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வாங்க. அப்படி நீங்கள் இப்பயே அரசியலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தப்பு இல்லை. அதுக்கு ஒரு நல்ல தலைவரோடு இணைந்து செயல்பட ஆரம்பிங்க. எல்லாம் முழு நேரமாக செயல்பட வேணாம், உங்களால் முடிகிற நேரத்தில் செயல்படணும்னா ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. வன்முறையை தூண்டுற மாதிரி என் தொண்டன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு இளமை, அந்த பவரை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அறிவை அகலமாக்கி உங்கள் ஞானத்தை நல்லா யோசித்து, இவங்க சொல்கிறாங்களே இது நடத்தலாமா செய்யலாமா அப்படின்னு முடிவெடுத்து நீங்கள் ஒரு அடியும் எடுத்து வைங்க. உங்களை தூண்டி விடுற மாதிரி நீங்கள் யாராவது நம்புகிற தலைவர் சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த செயலும் நீங்கள் செய்ய வேணாம். நல்ல தலைவர் இருக்காங்க, தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இளைஞர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து செயல்படணும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அவங்க முன்னேறணும், நாடு முன்னேறணும்னா அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்க தொழில் செய்யணும், அவங்க இண்டிவிஜுவலாக முன்னேறணும். அப்போ தான் ஒரு சமுதாயம் நல்ல முன்னேற்றத்துக்கு போகும். அரசியலுக்கு முழு நேரம் அரசியல்வாதியாக வேட்டு சட்டை கட்டிக்கிட்டு நின்றுட்டு பஞ்சாயத்து பேசிட்டு நிற்கிறத நான் விரும்பலை, நான் ஆதரிக்கவும் மாட்டேன். சமீபத்தில் மதுக்கடைகளுக்கு எதிராக போராடின பெண்கள் மீது வந்து ஒரு போலீஸார் பயங்கர தாக்குதல் நடத்தியிருந்தார். இந்த தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணை தாக்குனதுக்கு பெண்களை சார்ந்த அனைத்து அமைப்புகளும் கைகோர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை. எல்லா பெண்கள் சங்கமும் இணையலை, எல்லா மாதர் சங்கங்களும் இணைந்து செயல்படலை. ஆனால் செயல்பட்டாங்க. ஒரு நடிகரை வந்து, ஒரு நடிகர் சிம்பு அவர்களை வந்து ஏதோ பாட்டை எழுதிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து போராட்டம் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. அது எப்படின்னா, சிலம்பரசன் சினிமாவில் இருக்கார், அவர் ஒரு பெரிய ஹீரோ, அவரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கலாம். அதே சமயத்தில் நம்ம ஈஸ்வரி அப்படிங்கிறவங்களும்
சாதாரண மனுஷியாக கருதி அவங்களுக்காக நீங்கள்லாம் ஒன்று கூடலையா, அல்லது அவங்களே அந்த அளவுக்கு வைங்க. ஒருத்தவங்களுக்கும் மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. ஒரு சாதாரண பெண் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாரும் ஒன்று கூடி நீங்கள் போராடலைன்னு நினைக்கிறேன். அவங்களையும் அடித்தது தப்பு தான். நீங்கள் இதுக்கு எப்படி நீங்கள் போராட்டம் பண்ணீங்களோ இது மாதிரி 10 மடங்கு போராட்டம் இதுக்கு பண்ணணும். இது வந்து ஒரு அரசாங்கத்தை சார்ந்த துறையை சேர்ந்தவர் கை நீட்டி ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை அரைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நேரம் பூகம்பம் வெடிக்கிற அளவுக்கு ஒரு பவரோடு நடத்தியிருந்துருக்கணும். நடத்தலை. தயவு செஞ்சு நடத்துறதுக்கான முயற்சி பண்ணுவோம். தமிழக விவசாயிகள் வந்து டெல்லியில் அரை நிர்வாணமாக ஆரம்பித்து இப்போ நிர்வாணமாக வரலையும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய அரசுகளும் சரி மாநில அரசுகளும் சரி அதை பெருசாக கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ மாநில அரசை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறை அப்படிங்கிறத ஒரு நல்ல முறையில் செயல்பட வைக்கல. இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து வேளாண் துறை இப்போ எந்த துறையுமே இப்போ செயல்படலை. இருந்தாலும் வேளாண் துறை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இன்றைக்கி 33 நாளாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதையுமே வந்து ஒரு பெரிதாக நினைக்கல. தமிழக அரசு மாநில அரசு தான் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கணும் மத்திய அரசுக்கு அவங்களும் அழுத்தம் கொடுக்கல. அதே மாதிரி மத்திய அரசும் வந்து எந்த விதமான ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல. இவ்வளோ போராட்டங்கள் நடத்துகிறாங்க, நிர்வாண போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் கூட வந்து மோடி அவர்கள் ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா, யூபியில் மாநில அரசு எப்படி வந்து விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சதோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டு மாநில அரசு தள்ளுபடி பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து தேர்தல் அறிக்கை ஆர்கே நகர் தேர்தல் அறிக்கையை வந்து இப்போ முன்னாடியே செயல்படுத்த வைக்க போகிறாங்களாம். அப்படி சொல்கிறவங்க அதுக்கு செலவு பண்ணுற காசை நம்ம விவசாயிகளுக்காக அவங்க அந்த பணத்தை செலவிட்டிருக்கலாம். எப்படி யோசித்து பார்த்தாலும் பாதிக்கப்பட போகிறது நம்ம விவசாயிகள் தான். இந்த விவசாயிகளோட போராட்டத்தை இளைஞர்கள் எல்லாரும் ஒரு முழு மூச்சாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது போராட்டங்கள் மற்றும் தீர்வு அப்படிங்கிறத விட அடுத்தடுத்து என்ன செய்யலாம், இந்த துறையை வளப்படுத்துறதுக்கு வளமாக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதே சமயம் இப்போ மோடி அவர்கள் வந்து ஒருவேளை கோதுமை அதிகமாக சாப்பிட்றதுனால அரிசி சாப்பிட்ற நம்மளை கண்டுக்க முடியலையோ என்னமோ. விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பாமக எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்குது? வருங்காலம் என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க? விவசாயத்துறைக்கு வந்து தனி பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினது வந்து எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது மட்டும் இல்லாமல் 3 துறையாக பிரிச்சுக்கணும். தோட்டக்கலைத்துறை, நீர்ப்பாசனத்துறை, வேளாண்மை துறைன்னு 3ஆக பிரிச்சுக்கணும். அதுக்கு 3 அமைச்சர்கள் இருக்கணும். அப்போ தான் வந்து விவசாயத்தை சரியான முறையில் நம்ம மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இலவசம் அப்படிங்கிறது எதெல்லாமோ இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றாமல் சரியான இலவசமாக இருக்கணும். அந்த இலவசங்கிற வார்த்தை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு பயன்படுற மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய உரம், பூச்சி மருந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ஊராட்சிக்கும் ஒரு இலவச டிராக்டர் கொடுக்கணும். ஒரு ஊராட்சிக்கும் ஒரு இலவச டிராக்டர் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த துறையில் என்னென்னலாம் உங்களுக்கு நீர் மேம்பாட்டு துறையெல்லாம் முழுமையாக நாங்கள் இறங்கி செய்யணும், விவசாயத்தை முழுமையாக நாங்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிறத அந்த நோக்கத்தை தான் அதிகமாக நாங்கள் வலியுறுத்தியிருப்போம். எங்களோட நிதிநிலை அறிக்கையிலையுமே ஒரு துறையில எவ்வளோ மேம்படுத்தலாம், உங்களுக்கு வந்து இவ்வளவு கரும்பு இவ்வளவு இப்படி பண்ணால் இப்படி கிடைக்கும், இதை பண்ணிங்கன்னா அது செய்யலாம் அப்படி எல்லாமே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படிங்கிறதும் எங்களோட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆட்சி காலம் அமைஞ்சிச்சுன்னா முதல்ல நாங்கள் டெவலப் பண்ண போகிற ஒரு துறை வந்து விவசாயமாக தான் இருக்கும். விவசாயத்துறைக்கு அடுத்தது எல்லா துறைகளுக்கும் வருவோம். மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற கொள்கையை முன் வச்சு பாமக தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. டாஸ்மார்க், விவசாயம் போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அவங்க சிறப்பாக போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட பணி சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.